परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வெரி டேலண்ட் ஃபெலோ, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். உங்க அப்பா நினைச்சா ஹாலிவுட் மியூசிக் டைரக்டரே சேர்த்து விடலாமே. ஏய், என்ன என்கிட்ட நக்கலா? இல்லடி, உங்க அப்பா தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே, அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா? அவரை விடு. உங்க அண்ணன் ஆண்டவன் சொன்னா கூட கேட்க மாட்டாரு, ஆனா அவரோட லூசு தங்கச்சி சொன்னா மட்டும் கண்டிப்பா கேட்பாரு. ஏய், நான் என்ன லூசா? ஜஸ்ட் ஜோக் யார். ப்ளீஸ் 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 அவனை ஒரு தடவை மீட் பண்ணி பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். Thank you, thank you, thank you, thank you so much. Hey, what is this? நானே இந்த இடத்தை என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? Who's that fellow? Who knows? யாருக்கு தெரியும்? Anyway, உனக்கும் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கும் all the best. Wish you all the best. Thank you. மஞ்சு, ரகுராம் உங்க அண்ணன் கிட்ட சேர்த்து விடுன்னு சொன்னல, அதுக்காக உனக்கு ஒரு சூப்பர் ட்ரீட் கொடுக்கறேன், வா. ஓகே. ஏய், இன்னொரு நாளைக்கு வாடினா வா. மஞ்சு, ஏய் மஞ்சு, நான் சொன்னேன்ல, அது இவர்தான். இவருக்கா? நோ சான்ஸ், ஒத்து வராது. என்னடி சொல்ற? நீ இடம் மாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடி.
இவரை யாராவது பெரிய டைரக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தீங்கன்னா பெரிய நடிகரா இருப்பாருன்னு சொல்ல வந்தேன். சாரிங்க, எனக்கு நடிக்கலாம் ஆசை இல்லைங்க. எனக்கு எல்லாமே மியூசிக் தான். அதான் என் உயிர், மூச்சு, உணர்வு எல்லாமே. ஏய், நீ எப்படி இவரை உங்க அண்ணன் கிட்ட ஜாயின் பண்ணி விடுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க? இது பாருங்க, சந்திரசேகர் சாரை சந்திப்போமா, பேசுவோமா, அவங்களோட ஒர்க் பண்ணுவோமான்னு கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட இசையை ரசிக்கிற தீவிர ரசிகர் தான். போதும் போதும் நிறுத்துங்க. ஏன் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அண்ணன் கிட்ட சொல்லி உங்களை நான் சேர்த்து விடுறேன். ஏய் ரகு, எப்படி உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பான்னு சொன்னல? தேங்க்ஸ் தேவி, தேங்க்ஸ். இவர் சொன்னதுக்காக நான் உங்களை சேர்த்து விடல. உங்ககிட்ட திறமை இருக்கிறது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீங்க ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரணும். எங்க அண்ணனை மாதிரி பேரும் புகழும் நீங்களும் வாங்கணும். டோன்ட் வரி, நாளைக்கு அண்ணன் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ். அவசரப்படாதீங்க. நீங்களும் எனக்கு உதவி செய்ய வேண்டியது வந்தாலும் வரும். ஓகே? ஓகே. ஏய் பை, வரேங்க. ரகு, நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன். நான் கேட்டதை நீ எப்ப பண்ண போற? தேவி, நிலாவை வேடிக்கை பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அந்த நிலாவுக்கே கொண்டு வந்து விட்டுட்ட. இந்த பிரமிப்பை அடங்குறதுக்கு பல நாள் ஆகும். இப்போ எதுவுமே கேட்காத. ஐம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஸோ மச் தேவி. இட்ஸ் ஓகே. இப்படி ஒரு காஃபியை நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல ஆண்டி. சூப்பர், ரியலி ஃபேண்டாஸ்டிக். என்ன காஃபி சூப்பரா இருக்குன்னு பாராட்டுற? நீங்க எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கீங்க. ஓகே, நீங்க சைலண்டா இருக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க மௌனம் நியாயமானதுதான். ஆனா இதோ இந்த ரகு தான் தப்பு பண்ணிட்டான். என்னடா தப்பு பண்ண? என்னம்மா பண்ணா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பு இல்ல ஆண்டி. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாம தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல வந்தேன். ரகு, நீ ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றியா இல்ல நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டுமா? அது வந்து சித்தி, இவன் என் ஃப்ரெண்டு தேவி. என் கிட்டார் கிளாஸ்ல கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கா. அதை ஏன்டா இவ்வளவு தயக்கமா சொல்ற? ஹலோ ஆண்டி, ஐ அம் ஹலோ. நீ வந்ததுக்கு அப்புறம் வீடே கலகலப்பா இருக்குமா? கவலைப்படாதீங்க, இனிமே இந்த வீடு எப்பவுமே கலகலப்பா இருக்கும். ரகு, நீயாவது உன் அக்கா மாதிரி இல்லாம ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியா பழகுறிய, அதை பார்க்கவே எனக்கு ஆறுதலா இருக்குப்பா. எங்க நீயும் உன் அக்கா மாதிரி இருந்துடுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அக்கா மாதிரினா? அக்கா எந்த மாதிரி? சித்தி, 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 சித்தி. ரகு, நான் ரெடி. கிளம்பலாமா? கிளம்பலாம். டைம் ஆச்சு. அக்கா, அக்கா, இவன் என் ஃப்ரெண்டு தேவி. என் கூட கிட்டார் கிளாஸ்ல. என் ஆசீர்வாதம். எழுந்துரு. நீ ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு நானும் பெரிய மனுஷி இல்ல. உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீ சின்ன குழந்தையும் இல்ல. இதுக்கெல்லாம் அவசியமும் இல்ல. அதிக பிரசங்கிதனமா நடந்துக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சித்தி, என்னம்மா? பீரோட லாக்கர் சாவிய ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தேன். ஆனா காணும். ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷன்ல எது தேடினாலும் உடனே கிடைக்காது. நான் வேணா உங்க பெட்ரூம்ல போய் தேடி பார்க்கட்டுமா? என் பக்கத்திலேயே நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். என் பர்சனல் ரூம்ல போய் தேடி பாக்குறேன்ற. இப்பதான் உன்னை முதல்ல பாக்குறேன். நீ யாரு என்னன்னு தெரியல. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்குள்ள இவ்ளோ உரிமை எடுத்துக்கிற? ஆமா ரகு, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கெல்லாம் கூட டைம் இருக்கா?
அதுவும் கேர்ள்ஸோட. சித்தி உள்ள வாங்க. அக்கா தேவி, அவ அப்படித்தான், நீ கவலைப்படாத. ம்? ம், அடிக்கடி வா, ம். நான் வரேன். தேவி, என் வீட்டுக்கு எதுக்கு வந்தோன்னு ஃபீல் பண்றியா? இல்ல ரகு, இனிமேதான் அடிக்கடி வரணும்னு தோணுது. என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீ ஏன் எப்பவும் இப்படி இருக்கமா இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. ஒருத்தர் வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், அவங்க குடும்ப சூழல், இதெல்லாம் ஒருத்தர் வாழ்க்கைய பிரதிபலிக்கும். இது இயற்கையான விஷயம். ஆனா இது எதுவுமே ஒருத்தர் வாழ்க்கைய பாதிக்க கூடாது. ஆனா உன் வாழ்க்கை அது பாதிச்சிருக்கு ரகு. எஸ், உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உன் சர்க்கம்டன்சஸ், இது எல்லாமே உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் மார்னிங் மீட் பண்ணும்போது ஹாய் சொல்றதுக்கும் ஈவினிங் பிரியும் போது பாய் சொல்றதுக்கும் நான் மத்தவங்கள மாதிரி யாரோ இல்ல, உன்னோட வெல்விஷர். ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், நீ மட்டும் இல்ல, உங்க அக்கா, உன் சித்தி எல்லாருமே ஏதோ ஒரு பாதிப்புல இருக்கீங்க. ஒரே பார்வையில உங்க அக்காவோட உண்மையான கேரக்டர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள சுத்தி அவங்களே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் அந்த வட்டத்துக்குள்ள அவங்க யாரையும் அனுமதிக்கிறது இல்ல, அந்த வட்டத்தை விட்டு அவங்களும் வெளியே வருதில்ல. வாழ்க்கைய பத்தின பயமும் பாதுகாப்பு உணர்வும் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்துச்சு. தேவி, உன்னை வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டோன்னு ஃபீல் பண்ண. ஆனா நீ இவ்வளோ ஈஸியா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம பார்வையில தெளிவு இருந்தா எல்லாமே ஈஸி தான். ஓகே ரகு, நான் கிளம்புறேன். பாய். ஓகே தேவி, ஆ? உனக்கு நிஜமா வருத்தம் எதுவும் இல்லைல்ல? எங்க நான் வருத்தப்படுவேணும்னு நீ பதற பத்தியா? அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும். ஓகே பாய். பாய். ஏன் ரகு, அக்கா, மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா அக்கா, மழை வர மாதிரி தான் இருக்கு. எத்தனை நாள பழக்கம்? எதுக்கா? நான் எதை கேட்கிறேன்னு நீ நினைக்கிற? 6 மாசமா. பேரு? தேவி. பேரை சொல்லும்போது ஏன் குரல் இப்படி நடந்தது? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு ஒரு பயமா இருந்தது. நான் தப்பா நினைக்கிறேங்கிற அளவுக்கு நீ ஏதோ தப்பு பண்றியா? இல்லக்கா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அவளா வந்து வந்து பழகுறா. விலைக்கு போனாலும் விடமாட்டேங்கிறா. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை அக்கா. நான் என்ன நினைக்கிறேன்னு நீ நினைக்கிற? சொல்லு. சொல்ல முடியலல்ல? நான் ஒன்னு சொல்றேன். கடற்கரைக்கும் அலைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. எப்ப வேணாலும் கால் நனையலாம். உன் மனசுல இசைக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணுக்கும் இடம் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ரகு, நானும் உன் வயசு தாண்டி வந்தவதான். வாழ்க்கையில எல்லா உறவுகளும் ஒரே நாள்ல அமையறதில்ல. நேத்து வரைக்கும் யாருன்னே தெரியாம இருக்கும். இன்னைக்கு
புதுசா ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும். நாளைக்கு அவங்கள பிரிஞ்சு நாம வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் யதார்த்தம். ஆனா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை யதார்த்தம் இல்லைன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. புரியுதுக்கா, நான் ஜெயிக்கணும், மியூசிக்ல பெரிய ஆளா வரணும்னு உங்களை மாதிரி அவளும் விரும்புறா. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நட்பு நல்ல நட்பு தான் நினைச்சேன் தவிர எந்த விதத்துலையும் தடுமாறவும் இல்லை, தடுமாறவும் இல்லை. ஜெயிக்கணுங்கிற ஆசை, வேகம், வெறி ஒரு நெருப்பு மாதிரி என் நெஞ்சுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அக்கா. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5. டேய் என்னடா வரிசையா போயிட்டு இருக்கற? 1 2 3 4ஓட நிறுத்திக்கணும். அது ஒண்ணும் இல்லண்ணா, ஜெயில் கம்பியை எண்ணி பழகம் ஆயிடுச்சுலண்ணா, அதானே. டேய் நீ சொல்ல வந்தத சீக்கிரம் சொல்றா, வார்டன் வந்துட போறான். நான் ஜெயிலுக்கு வந்த கதைய சொல்ல போறேன்டா. அது ஒரு பெரிய ரத்த காவியம். ஏண்டா குத்துனதையும் கொலை பண்ணதையும் சொல்ல போறியா? டேய் ஏதாவது ஜாலியா பேசுடா கண்ணா. இப்படி சூடு கண்ணா. என்னடா பண்ண போற? சும்மா பழகுறல பேசி சும்மா அசத்த போறேன் கண்ணா. பண்ணு. நான் ரோட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சான். நான் என்ன செஞ்சேன்? அவனை அடிச்சேன். அவனை அடிச்சதுனால என்ன கொண்டு வந்து உள்ளர போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அடிச்சது ஐயோட பையன்னு. விட்டுருவாங்களா? அவங்க என் எலும்ப எண்ணிட்டாங்க. நான் ஜெயில் கம்பிய எண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 2 3 4 செல்லம். நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சான். நான் சும்மா இருப்பேனா? அவனை நான் அடிச்சேன்யா. அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அடிச்சது ஐஜியோட பையன்னு. விட்டுருவாங்களா? உடம்புல உள்ள எலும்பெல்லாம் எண்ணிட்டாங்கய்யா. இப்ப நான் கம்பி எண்ணிட்டு இருக்கேன்யா. 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 3 2 1. டேய் அஜித் குமார் மாதிரி பேசுறா. ஏலா நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் ஐஜி பையனை அடிச்சதுனால தானே என்னை உள்ளார வந்து போட்டான். நான் நல்லது செஞ்சிருந்தாலும் பெரிய இடத்துல கை வச்சது என்னோட தப்பு தான் இல்ல. டேய் அடுத்து வேற யாரும் பேசுறா? நான் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து கண் அடித்தான். நான் சும்மா விட்டானா, அவனை நான் போய் அடித்தேன். அப்புறம் அவனை நான் போய் அடித்தேன். நான் அடித்தது ஐஜியோட பையன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. உள்ளார கொண்டாந்து போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? உள்ளார கொண்டாந்து போட்டாங்க. மேலே சொல்றா? போட்டாங்க. அதோட சும்மா விட்டாங்களா? ஒருத்தன் வந்தான், உடம்புல இருக்கிற துணியெல்லாம் அவுத்து எடுத்துட்டான். இன்னொருத்தன் சொல்கிறான் கம்பியெல்லாம் என்னன்னா. நான் சொன்னேன் 1 2 3 4 5 6 7ன்னு. நல்ல வேலை ஒன்னு அத்தோடையாவது விட்டாங்களே. அடிச்சு எலும்பெல்லாம் ஒடிக்காம விட்டாங்களே. ஆடவங்க ஒப்பம் தாமரை போல தலை முழுக அண்ணே. ஏய் ஏய் உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? உங்க கதையில ஆரம்பிச்சிங்களாடா? போங்கடா போங்கடா வாங்கடா படுப்போம். வாங்க போங்கடா. நல்ல இன்னொரு 1/2 hour தான் நான் அங்கே இருப்பேன். 2 சாங் தான் இருக்கு. நான் வந்து முடிச்சு கொடுத்துறேன். ஆர்கெஸ்ட்ரா ரெடி ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே சார். அப்புறம் சுமதி வந்தாங்கனாக்கா ட்ராக்கை கேட்டு சாங் ரிஹர்சல் பண்ணிச்சு. ஓகே ஓகே பார்த்துக்கோ. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணாம வந்துட்ட? இல்லண்ணா, மியூசிக் நினைச்சு பண்ணாம ஒரு தவமா பண்ணுவீங்க. அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நேரா வந்துட்டேன். ரொம்ப பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்ட. பொறுப்பான வேலையா வந்ததுனாலதான் பொறுப்பா பேசுறேன்.
அப்புறம் இவர்தான் மிஸ்டர் ரகு, நல்ல கிட்டார் வாசிப்பாரு. சார் என்ன ஆசீர்வாதம் எழுதுருப்பா எழுது. சார் இசைக்கு வடிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் உங்களை இசையின் வடிவமா தான் பார்க்கறேன். உங்க காலில் விழுந்து வணங்குறதே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச. அப்படின்னா நான் ஒன்றும் பெருசா சாதிக்கவே இல்லை. சங்கீதம் ஒரு சமுத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சமுத்திரத்தில் ஒரு துளி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண கலைஞர் தான். காத்து போக முடியாத இடத்துல கூட உங்க பாட்டு பூந்துருக்கு. தமிழ்நாட்டுல பஸ் போகாத ஊர் கூட இருக்கு சார், ஆனா உங்க பாட்டு போகாத ஊரே இல்லை சார். நல்லா பேசுறப்பா. ஏதோ 7 சுரங்களை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இசையை பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. எல்லாம் அந்த பகவானோட அனுகிரகமும் பெரியவனோட ஆசையும் தான். ஆமா நீ? அண்ணா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேவி இருக்கால்ல, இருக்காளா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். என் ஃப்ரெண்ட் தேவியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவரு. இதை சொல்றதுக்கு தான் ரெக்கார்டிங் தேட்டர் வரைக்கும் வந்தியா? சி போங்கண்ணா, கிண்டல் பண்ணாதீங்க. இவர் கிட்டார்ல 8th கிரேட் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காரு, பியானோலயும் 8th கிரேட் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காரு. வெரி குட். இசையில ஏதாவது புதுசா செய்யணும், பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுறாருண்ணா. மியூசிக் தானா இவரோட உயிர். இவருக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னா. ஏதாவது பண்ணணும்னா? சார் ப்ளீஸ் சார், என்ன உங்களோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ப்ளீஸ் சார். ஆமாண்ணா, ரகுவை உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கண்ணா ப்ளீஸ். ஆண்டவனோட விருப்பம்னா கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா என்னோட தங்கச்சியோட விருப்பத்தை என்னால தட்டவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அங்க அங்க தேங்க்ஸ் மஞ்சு. இட்ஸ் ஓகே. உன் பேர் என்ன? ரகு சார். ரகு ராமன். புதுசை உள்ள ரெக்கார்டிங் தேட்டர்ல சுந்தரம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் போய் பாருங்க. மற்ற விஷயத்தை நான் ஃபோனில் பேசிக்கிறேன். சார் நான் ஏதோ நல்ல நாளில் நோ, என் தங்கச்சியோட வந்த நேரமே நல்ல நேரம் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இருக்கட்டும். தேங்க்ஸ் ஆல் தி மஞ்சு. பெஸ்ட். சுந்தரம் சுந்தரம். ஆமா, நீ எப்படி வந்த? என் கார்ல தானே வந்தேன். சரிம்மா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வீட்டுக்கு போய் சார். நான் இன்னொரு வேலையா வெளியில் போயிட்டு ஓகேண்ணா. பாய் பாய். வாங்க. வணக்கம் சார், மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். 1000 ஃபோட்டோவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இதுலையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க சார். இந்த பையனை பார்க்க நல்லா இருக்கானே. ராஜா மாதிரி இருக்கார் சார். பையனோட அப்பா மும்பையில் பெரிய ப்ரொடியூசர். இந்த சம்பந்தம் மட்டும் கிடைச்சா பாலிவுட் என்ன ஹாலிவுட்டுக்கே போயிடலாம் சார். முதல்ல இந்த பையனை என் தங்கச்சிக்கு பிடிக்கணும், அப்புறம் தான் மற்ற விஷயம்லாம். மஞ்சு. அண்ணா. மஞ்சு. இதோ வரேண்ணா. இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும். என் படிப்பு முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா, ஓ முடிவு தான் என் முடிவு. இனிமே எக்கா இருந்து கொண்டும் நான் கல்யாண பேச்சு எடுக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூண்ணா. இதை பாரு பொண்ணுச்சாமி. சொல்லுங்க சார். என் தங்கச்சிக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சார். அவள் பேச்சு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அது அப்புறம் பார்க்கலாம். என்ன சார், உங்க தங்கச்சி சின்ன பொண்ணு, அதுதான் தெரியாம லூசுத்தனமா பேசுச்சுன்னா நீங்களும் கேட்டுட்டு அதுக்கு என்ன பைத்தியமா?